ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கொரியன் ட்ராமா தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும், லவ்வபிள் மூவி. அது நல்லாயிருக்கும் அந்த ட்ராமா பார்க்குறதுக்கே. அதில் உள்ள ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதில் ஹீரோயினி ரொம்ப க்யூட்டாக இருப்பா. அதுக்காகவே இந்த ட்ராமா பார்க்கலாம். ட்ராமாவோட நேம் லவ் மீ லைக் ஐ டூ. லவ் மீ லைக் ஐ டூ, அதாவது உன்னை விரும்புவது போல் என்னையும் விரும்பு, அது ட்ராமா நேம். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹீரோயினியோட ரூம் தான் காட்டுறாங்க. ஒரு வெறும் டாய்ஸாக இருக்குது. நிறைய ட்ராயிங், பிக்சர்ஸ், இமேஜ் புதுசாக இன்னோவேட்டிவாக வரைஞ்சி வச்சுருக்கா. இப்போ ஹீரோயினி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. கனவு காண்றதால வாழ்க்கை மாற போகிறதில்ல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா, கனவு கண்டாதான் நம்ம அதை அடையிறதுக்காக போராடுவோம், அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுவோம். அதனால் கனவு காணணும் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறா. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. ஹீரோ என்ன பேசிகிட்ருக்காரு அப்படின்னா, டைம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம நேரத்தை எதுக்குமே வேஸ்ட் ஆகக்கூடாது, நேரம் தான் முக்கியம், கனவு காண்றோம், நேரத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்ருக்காரு. கட்டுறாங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. சான்சிங் குரூம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி. ஹீரோ தான் அதுக்கு சிஇஓ. ஹீரோவோட பேர் லியோ. கொஞ்சம் நேம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி இருக்கும். அடுத்து போக போக நீங்கள் பார்க்குறப்ப புரிஞ்சிடும். ஹீரோ பேர் லியோ, ஹீரோயினி நேம் பேர் டியான். அசிஸ்டண்ட் ஒருத்தவர் இருப்பாங்க, அவங்க பேர் டெங்கு. ஓகே. அடுத்து டைரக்டர், கம்பெனியோட ஒரு டைரக்டர் காட்டுவாங்க, கெவின். அவங்க பேர் கெவின். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த இன்டர்வியூக்கு தான் நம்ம ஹீரோயினி தயாராகி வராங்க. வரும்போது பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ரெட் கலரில் ஒரு பொண்ணு கையில் ஒரு கர்ஷீப் வச்சுருக்கா. உடனே அதை வாங்கிடுறாங்க. ரெட் கலர் உள்ள அலோடு கிடையாது அப்படின்னு. அடுத்து இன்னொரு பொண்ணு ரெட் கலர் லிப்ஸ்டிக் நிறைய போட்டிருக்கா. உடனே லிப்ஸ்டிக் அழைச்சிட்டு உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியல. ஏன் ரெட் கலர் உள்ளே அலோடு கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த கம்பெனியோட சிஇஓ லியோக்கு ரெட் கலர்னால் பிடிக்காது, ரெட் கலர் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வித்தியாசமான ஆளாக இருப்பார் போலே அப்படின்னு ஹீரோயினி நினச்சிட்டே உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஹீரோயினி கையில் ஒரு ரெட் கலரில் ஒரு டாய் இருக்குது. அவள் உருவாக்குன டாய், அவளோட இனோவேட்டில் உருவாக்குன டாய். அந்த டாய் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. ஏன்னா இந்த கம்பெனியை ஒரு டாய் கம்பெனி, புதுசாக வித்தியாசமாக குழந்தைகளுக்கு பொம்மைகள் உருவாக்குற கம்பெனி தான் இது. அதனால் இவள் புதுசாக உருவாக்குனா ரெட் கலர் ஒரு டாய் எடுத்துகிட்டு போகிறா. ஐயோ, நம்ம ரெட் கலரை வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கோமே, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களே. வேகமாக அந்த டாயை பேக்குள்ளே போட்டுட்டு பனியன்லேயே ரெட் கலரில் ஒரு இமேஜ் வரைஞ்சிருக்கும், அதையும் வேகமாக கோட்டை வச்சு மூடிடுறா. மூடவுடனே இப்போ இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போயிட்டா. போனவுடனே அங்கே பயங்கரமாக கெத்தாக வர்றாரு நம்ம ஹீரோ. அப்போ அவர் அவர் அசிஸ்டண்ட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலே ஒரு பல்ப் இருக்குது, லைட்டு. அந்த லைட்டை பார்த்து, என்ன டேங், இந்த கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்துகிறீங்களா, லைட் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சார், நீங்கள் போட்டிருக்க கண்ணாடி அந்த மாதிரி, இது லைட்டு ப்ரொஜெக்டபிள் லைட்டு, ரெட்டை வெளியே காட்டாது அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டிட்டு பார்க்குறாங்க. இப்போ அடுத்த சீன் கட் பண்ணால் ஒரு பொண்ணு ஹீரோ இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கா. லியோ, இந்த மாதிரி நீங்கள் ஏசியன் மார்க்கெட்லேயே மிகப்பெரிய டாய் கம்பெனினா உங்கள் டாய் கம்பெனியை தான் சொல்லலாம். இப்படி நல்லா போய்கிட்டு இருக்க கம்பெனி. ஆனால் இப்போ உள்ளவங்க பூரா டிசைனர் டாய்ஸை தான் விரும்புகிறாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பழைய மாடல்லே டாயை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க, இதனால் உங்களுக்கு லாபம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப நல்லா லாபம் வருது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பாரம்பரியத்தை விரும்புவோம், பாரம்பரியத்தை மாற்ற மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுக்கிற கேர்ள் சொல்கிறா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சீரீஸ் எடுக்கிறீங்களே, வின்டர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸும் ஹீரோ எடுக்கிறாரு போல். அதை தப்பாக சொல்லிட்டா இன்டர்வியூ எடுக்கிறவ. தப்பாக சொன்னோடனையும், நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுறேன் ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல். அதாவது ரெட் கலரை பார்த்தாலே ஹீரோ மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. ஒரு மன அழுத்தம் மாதிரி ஆகுது. கற்பனையில் ஒரு ஆக்சிடெண்ட் கண்ணு முன்னாடி வந்துட்டு போது, உடனே மயக்கப்பட்டு விழுகிறாரு. அந்த மாதிரி ரெட் கலர் பார்த்தாலே ஒரு மயக்கம் மாதிரி வருது. அதனால தான் அவர் ஒரு கண்ணாடி எப்பயுமே போட்டுகிட்டே இருக்காரு. அந்த கண்ணாடியில் ரெட் கலர் காட்டவே காட்டாது. இப்போ பார்க்குற விசுவலில் ரெட் இருந்துச்சுன்னா அதை காட்டாது. இவங்க கம்பெனிலையும் வீட்லேயும் ரெட் கலர் எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் எந்த இடத்துலையுமே அனுமதிக்கிறத.
ஆனால் வீட்டையும் கம்பெனியும் தாண்டி வெளியே போகும்போது இந்த கண்ணாடியை போட்டுக்கிறாங்க. இதனாலேயே ஹீரோ வந்து பல இடங்களுக்கு பல மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கும் தவிர்த்துடுறாங்க. அதனால் வந்து அங்கே அவங்க ஏரியாவில் பெரிய பெரிய ஆள் சிஇஓவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பேர், ஒரு வதந்தி மாதிரி பரவிட்டுருக்கு அந்த ஊரில். அதை வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த சீனு கட் பண்ணால் என்ன கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினியை தான் கட்டுறாங்க. அந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வின்டர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வெப் சீரிஸு. அந்த வெப் சீரிஸில் ஒரு இமேஜ் வந்து ஹீரோயினி வந்து அந்த கம்பெனிக்குள்ளே ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரு நாள் நான் கொடுக்குற இமேஜ் ஐடியாவும் இது மாதிரி பெருசாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வரும்போது அடுத்த இமேஜே நம்ம ஹீரோயினியோட இமேஜ் மாதிரி இருக்குது. நம்ம இந்த இமேஜை நம்ம தானே க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறா. அவள் க்ரியேட் பண்ண அதே இமேஜு வேறு ஒருத்தவங்க நேம் போட்டு அங்கே போர்டில் இருக்குது. உடனே அங்கே ஒரு சர்வர் அங்கே ஒரு பெண் வரா, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவ. உடனே அவளை கூப்பிட்டு ஹீரோயினி என்ன கேட்குறா அப்படின்னா, இந்த இமேஜுக்கு கீழே கெவின்னு போட்டிருக்கே யாருங்க அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி கெவின் தான் எங்கள் கம்பெனியோட டைரக்டர், அவர் தான் இந்த இமேஜை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு ஒரே கோபம் வந்துடுச்சு. இன்னும் நம்மளோட இமேஜை யார் அதை திருடி போட்டிருக்கிறது, இதை நமக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. இந்த இன்டர்வியூ எடுக்க போகிறதே கெவின் தான் அப்படின்னு தெரிய வருது. உடனே இதை பயன்படுத்திக்கிறணும்னு சொல்லி இன்டர்வியூக்குள்ளே போனவுடனே கெவின் வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக இந்த ஜாபை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு உடனே ஹீரோயின் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு, என்னோடய கனவு அப்படின்றவும், கனவு காண்றதுக்கு தான் இங்கே வேலை இல்லை, நீங்கள் உழைக்கணும், உழைச்சாதான் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு கெவின் சொல்கிறேன். சொன்ன உடனே சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறவா அப்படின்னு ஹீரோயினி கேட்குறா. உடனே கேளுமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வெளியே ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்களே, ஒரு சிங்கத்துக்கு காலுக்கு அடியில் ஒரு ரோஜாப்பூ, முள்ளுள்ள ரோஜாப்பூ வச்சுருக்கீங்களே படம், அந்த படம் வந்து என்ன கருத்துக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து அந்த டைரக்டர் கெவின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிங்கம் மாதிரி இளைஞர்கள் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் முள்கள் இருந்தாலும் அதை தாண்டி போராடணுங்கிறதுக்காக தான் இந்த இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஹீரோயினி எனக்கு ஒரு கருத்து இருக்குது சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து லயன் கிங் மூவியை வந்து ரொம்ப பிடிக்கும், ராஜா, அதனால தான் அந்த இடத்துல வந்து புளியை வச்சேன். முட்கள் எதுக்கு வச்சேன்னா அன்பு பாசம் இதை தெரிவிக்கிறதுக்காக பூக்கள் வச்சேன், பூக்கள் உள்ள முள்ளை வச்சேன் அப்படின்னு சொல்லவும், சரி அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் தானே இந்த இமேஜ் உருவாக்குனேன், அப்போ நான் சொல்லாமல் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோ எடுத்து காட்டினோடனே கெவின் வந்து கொஞ்சம் திரு முழிக்கிறியான். அப்போனா நான் உங்கள் இமேஜை திருடிட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நீங்கள் இமேஜை திருடி இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் என் மேலே வந்து பழி போடுறீங்களா அப்படின்னு செக்யூரிட்டியை கூப்பிட்டு முதல்ல வெளியே தள்ளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே நானே வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெளியே வந்துடுறா. வெளியே வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறா, ஐயோ நம்ம வெளியே வந்துட்டோமே, ஐயோ நீங்களும் ஒன்று மறந்துட்டீங்களே, இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்களே, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சா, டக்குன்னு தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ திரும்ப வந்து ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா, திரும்ப உள்ளே போகணும், நம்ம வந்து சிஇஓவை மீட் பண்ணி இந்த உண்மையை சொல்லி அவனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி முடிவு பண்ணுறாங்க. உடனே ஹீரோயினி வந்து மறுபடியும் உள்ளே போகும்போது செக்யூரிட்டி அலோவ் பண்ணலை. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா கெவின் இருக்கான் இல்லையா, டைரக்டர் கெவின், அவன் வந்து இவளை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உடனே மறுநாள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட போய் புலம்பிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னோடய ஐடியாஸை திருடிட்டியான், என்னோடய ஐடியாவை திருடி போட்டியான், இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம். இப்போ மறுநாள் நம்ம ஹீரோயினை வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு எப்படியாவது இன்றைக்கி சிஇஓவை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. திரும்பவும் செக்யூரிட்டி மறைச்சிட்றேன், உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. திரும்ப சோகத்தோட வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி அவளுக்கு வந்து ஒரே ஃப்ரெண்டு தான் போல், 2 பேரும் ஃப்ரெண்டும் அவளும் ஒரே ரூமில் இருக்காங்க. ஃப்ரெண்டுகிட்ட தான் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறா. போய் இந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி உள்ளே விட மாட்டுறாங்கடி, என்னடி பண்ணுறது அப்படின்ற போது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் வந்து வேவு பார்க்குறதுல பயங்கரமான ஆள், அதனால் அந்த சிஇஓ லியோ எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, எப்போ ஃப்ரீயாக இருப்பார், செக்யூரிட்டி இல்லாமல் எப்போ இருப்பார் என்னான்னு பார்த்து உனக்கு சொல்கிறேன், அப்போது நீ போ அப்படின்றவும், கரெக்டாக பண்ணிடுவியாடி, கரெக்டாக பண்ணிட வேண்டிய வேலையில் மட்டும் தப்பு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறா. உடனே சரின்னு டேட் கொடுத்துட்டா ஃப்ரெண்டு பேர் ரோஸு. உடனே ரோஸ் வந்து டேட் கொடுத்துட்டா. உடனே நம்ம டியான் என்ன பண்ணுறா அப்படின்னா,
மறுநாள் அவள் சொன்ன டயத்துக்கு போய் நிற்கிறா. பார்த்தா கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ சிஇஓ லியோ வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்டர்வியூ வேறு ஒரு இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு, வேறு ஜாபுக்கான இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல. அப்போ வந்து போய் இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. அப்போ ஆனால் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு போகாமல் எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் வர மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகாமல் லியோ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா ஹீரோயினி. ஒரு ரூமில் இருக்கான். அவன் வந்து யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா, ஒரு டேட்டிங்க்காக ஒரு பொண்ணு வர சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறான். டேட்டிங் பண்ணுற அந்த பொண்ணோட டேட் பண்ணாமல் புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் தனியாக. வந்த பொண்ணு என்னடா இவன் எப்படி இருக்கான், ஒருவேளை சிஇஓ இருக்கனால கெத்து கட்டுறவங்களோ, சரி நம்மளே இறங்கி போவோம் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் வளைஞ்சு பேசுகிறாவ. ஆனால் இவன் வந்து வேகமாக உங்களுக்கு என்கிட்ட பேசணுமா அப்படின்னா இந்தாங்க இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த புக்கில் என்ன இருந்ததுன்னா 100 நாள் அமைதியாக இருப்பது எப்படி அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த புக்கில். அதை பார்த்தோன்னா அவள் இன்னும் கிறுக்கனா இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறா. உடனே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு. உங்களுக்கு ஜாலியாக பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோவை எடுத்து கொடுக்குறேன். ரோபோவை கொடுத்து நீங்கள் இதுகிட்ட ஜாலியாக பேசுங்க, இது உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவன்ட்டு இருந்தால் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும்டா, இவன் எதுக்குடா டேட்டுக்கு கூப்பிட்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டா. அவள் வெளியே போனோன்னையும் ஹீரோயினி உள்ளே வர்றா. ஹீரோயினி உள்ளவொடனே நீ எதுக்கு புள்ள வந்திருக்க அப்படின்ற எனக்கு நீதி தெரிஞ்சாகணும், இந்த மாதிரி வந்து என்னோடய மாடலை என்னோடய டிசைனை வந்து உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற டைரக்டரு கெவின் வந்து திருடிட்டியான், அதனால அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும், அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்றவும். இது உண்மைன்னு நான் எப்படி நினைக்கிறது அப்படின்றவும் அவள் வந்து டாய் ரெடி பண்ணியிருப்பா இல்லையா, அந்த டாயை வந்து எடுத்து காட்டினோடனே அந்த டாயை பார்த்தோன்னையும் அவருக்கு வந்து மயக்கம் வந்துடுது. மயக்கம் வந்தோடனையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயக்கப்பட விழுகும்போது ஹீரோயினி மேலேயே விழுந்துடுறான். ஹீரோயினி மேலே விழுந்தோடனையும் டக்குன்னு மயக்கம் நின்றுது. என்ன அன்பிலீவபிள், எப்படி நான் இப்படி மயக்கம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறாரு ஹீரோ. இப்போ திரும்ப வந்து என்ன கட்டுறாங்க அப்படின்னா, உடனே ஹீரோயின் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி எந்திரிங்க அப்படின்னு சொல்லுவோம். எந்திரிச்சோடனே அவள் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருப்பான். அந்த ஃபோட்டோலாம் காட்டினா அதுலேயே ரெட் கலர் இருக்குது. ரெட் கலர் பார்த்தோன்னே திரும்ப ஹீரோவுக்கு மயக்கம் வருது. விழுக போகும்போது ஹீரோயினி வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிடுறா. பிடிச்ச உடனேயும் திரும்ப மயக்கம் நின்றுது. அப்போ வந்து ஹீரோயினியை தொட்டால் ரெட்டை பார்த்தாலும் மயக்கம் வரலை அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே ஹீரோயினி தோளில் கையை போட்டு ரெட் கலரை பார்க்குறியான். பார்த்தோன்னே மயக்கம் வரலை. திரும்ப கையை எடுத்துகிட்டு ரெட் கலரை பார்க்குறியான், மயக்கம் வருது. இது மாதிரி 2-3 தடவை செஞ்சு பார்க்குறியான். உடனே ஹீரோயினி கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேணும்னே இன்சல்ட் படுத்துறீங்க, நீ அவமானப்படுத்துறீங்க அப்படின்றவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யார் வந்துடுறா அப்படின்னு பார்த்தா அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன் வந்துடுறான். உடனே அவன் வந்து நீ எதுக்கு உள்ளே வந்த, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது இல்லை இவ இருக்கட்டும், இவ தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. சொன்னோடனே சரி நீ உனக்கு கண்டிப்பாக நீதி நியாயம் கிடைக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ சொன்னோடனே ஹீரோயினி வந்து சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது இல்லை நீ வந்து கிளம்பக்கூடாது, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறான். தண்ணி குடிச்சோடனையும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்கும்போதும் கையை பிடிச்சிடுறியான். ஹீரோயினியோட கையை பிடிச்சிட்டு திரும்ப ரெட் கலரை பார்க்குறியான். பார்த்தா மயக்கம் இல்லை, கன்ஃபார்மே பண்ணிடுறான் இவள்கிட்ட தான் ஏதோ இருக்குது அப்படின்னு. உடனே சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டு கூப்பிட்றேன். டேங் அப்படின்னு கூப்பிட்டோன்னே அசிஸ்டண்ட் வந்துடுறேன். அந்த உடனே என்ன சார் அப்படின்றவும் இந்த மாதிரி எனக்கு டாக்டரை நான் மீட் பண்ணணும், இப்போ ஒரு அன்பிலீவபிளாக ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போகிறாரு விசில் அடிச்சுக்கிட்டே. உடனே டேங்க் ஒன்றுமே புரியலை, ஏன் இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் நம்ம பாஸ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோயினியை தான் கட்டுறாங்க. ஹீரோயினி ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ரோட்டில் நடந்து வரும்போது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி எந்த சூழ்நிலை வந்தாலும் எத்தனை தடங்கள் வந்தாலும் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவேன், இன்றைக்கி வேகமாகவே நான் எந்திரிச்சிட்டேன், இன்னும் இது என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிகிட்டே போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிற விதம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், மாற்றிடுறேன். ரொம்ப பெருசாக லென்த்தியாக போட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்கன்னா சுருக்கி சொல்கிறேன். இன்னும் லென்த்தியாக ஃபுல் எபிசோடையும் டைலாக் விடாமல் சொல்லணும்னாலும் சொல்லுங்கள், டைலாக் விடாமல் சொல்கிறேன். தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.